ஆமா வீடியோ எடுக்கிறதுல சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளோ பசி. நான் வீடியோ எடுக்க கூப்பிட்டு 10 நிமிஷம் ஆச்சு, நீங்க இப்பதான் வரீங்க. அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு மாசம் எல்லாரும் புரட்டாசி விரதம் இருந்து இப்பதான் முடிச்சிருப்பீங்க. ஒரு 2 நாள் தீபாவளிக்கு லீவ் விட்டு மறுபடியும் சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருச்சு. டெய்லியும் வெஜ்ல என்னடா செய்யறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா? யோசிக்காம டக்குன்னு இந்த மலாய் பன்னீர் மசாலாவை செஞ்சு கொடுத்து பாருங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாத டைம்ல பன்னீரை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாரு தான் வேணான்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். ஒரு கடாயில 1.5 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிளேட்க்கு மாத்திட்டு அதே கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 15 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. மலாய் பன்னீர் பண்றதுக்கு ஒரு கடாயில 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூடவே 2 ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டா கொதிச்சதும் தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்ல, அதனால நான் 1/2 கிளாஸ் பால் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி தூவி விட்டு சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும்.